தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் மாற்றம் 2026 தேர்தலில் ஜெயிக்குமா? அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்ப 4 எம்எல்ஏக்களை பிஜேபி அரசு கொடுத்தாங்க. இப்ப மாநில தலைவராக பணியாற்றிட்டு இருக்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தமிழ்நாடு ஃபுல்லா வேரூன்றி இருக்கிறதுக்கு அவரு பெரிய காரணமா இருந்தாரு. ஏன்னா எதிர்கட்சிகளை கேள்வி கேட்கறதாகட்டும், அவருடைய கட்டமைப்புல அவருக்கு சரியா இருந்தாரு. எதிர்வர காலத்துல வரப்போற மாநில தலைவர்கள் இந்த அளவுக்கு எதிர்கட்சியை கேள்வி கேட்பாங்களா? நாயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் எதிர்கட்சியை அண்ணாமலை அவர்களுக்கு அளவுக்கு கேள்வி கேட்பாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகமாவே இருக்கு. பிஜேபியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்களே மாநில தலைவராக நினைக்கணும், 2026 தேர்தலில் நம்ம அவரு கூடயே தான் பயணிக்கணும் அப்படின்ற ஆசையை இப்ப பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் கூட்டணி வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை மாத்தணும்ன்ற ஒரு கோட்பாட்டுக்காக இப்ப மேலிடம் அண்ணாமலை மாநில தலைவராக மாத்த போறாங்களா, மத்த வேற யாருக்காச்சும் மாநில தலைவராக கொடுத்தா இதே அளவுக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்குமா தமிழ்நாட்டுல அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை மேலிடம் தான் முடிவு பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவின்றது வெங்காயம் மாறிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, மாநில தலைவர் லிஸ்ட்ல என்னோட பேர் இல்லை அப்படின்றத அவர் தெளிவா கூறிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல அதற்குரிய மாநில தலைவர் யாருன்றது மேலிடம் முடிவு பண்ணி சொல்லிடுவாங்கன்ற கருத்தையும் தெரிவிச்சுட்டு இருக்காரு. பாஜகவின் புதிய மாநில தலைவர் யாருன்னு நம்மளுக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.